ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ரசம், சிம்பிளான ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வரோம், வெளியூர் போயிட்டு டயர்டாக வரோம், அப்போ டக்குன்னு ரசம் சாதம் சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னா இது ஒரு சிம்பிளான ரசம். பருப்பு தண்ணி ஊற வச்சு பருப்பு தண்ணி எடுக்கிறது, புளி ஊற வைக்கிறது, இதெல்லாம் எதுவுமே இல்லை இதில். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போது மிளகு, சீரகம், பூண்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி தக்காளி, புளி, மிளகா. இப்போது இந்த 6 சாமானியும் இதில் போட்டு அரைக்க போகிறோம். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அரைக்க போகிறோம், அவ்வளோதான். இதுலேயே ஒரு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு கிண்ணம் நிறையா ரசம் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான். இப்போது இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா சாமானையும் அரைச்சி ஒரு கிண்ணத்தில் கூட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், எல்லாத்தையும் கூட்டி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து வெறும்னு கடுகு மட்டும்தான் நம்ம தாளிக்க போகிறோம். ஏற்கனவே மிளகா, பெருங்காயத்தூள் எல்லாமே இதில் போட்டாச்சு. ஸோ வெறும் கடுகு மட்டும் பொரிச்சிட்டு அதில் இதை ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இதை எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான். கொஞ்சம் தண்ணி விட்டு உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரசம் வந்து லேசாக கொதி வர ஆரம்பிக்குது. ஒரு வாட்டி கிளறி விடுங்க. ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக அந்த கொதி வந்துடும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. பாருங்கள், ரசம் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். மேலே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம்.